பிரைஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை போராட்டத்தை பார்த்து நமக்கு விரோதமாக வர சூழ்நிலை பார்த்து நம்ம கலங்கிடுவோம். பழைய ஏற்பாடு காலத்தில் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 2 பேருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பெலிஸ்தனாகிய கோலியாத்துங்கிற ஒரு மனுஷன் வரான். உரத்த சத்தமாக கம்பீரமாக அவனை பார்க்க இருந்தது. அதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பயந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், யுத்தத்துக்கு யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு சிறுவன் பெத்லஹேம்லேருந்து வரான். போர்க்களத்தில் உள்ள தன்னுடைய அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்காக அங்கே வரான். கோலியாத்தோட குரல் கேட்டோன்னே சேனைகளின் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜாட்ட போய், நான் ஏற்கனவே கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் நான் தப்பி வச்சேன், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே போர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனையும் கல்லையும் எடுத்துட்டு போறாரு. போய் அந்த கோலியாத்துக்கு நேரம் எடுத்து அந்த கல்லை கவனுக்குள்ள வச்சு சுழற்றி கோலியாத்து நெட்டில அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா கோலியாத்து நெட்டில பட்டோம்னா கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அப்போ பெலிஸ்தெல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கோலியாத்து மாதிரி வர்ற பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்தா விடக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவனா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இருக்கு வசனம். அதனால நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் ஆண்டவர் அதை விட பெரியவர். அவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.